இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளிலே இரண்டாவது வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது ரெண்டு கள்ளர்கள் பேசிக்கொண்ட ஒரு கான்வர்சேஷனை நாம் பார்க்கலாம். அதில் ஒரு கள்ளன் ஆண்டவரை இழந்தான், தேவனுக்கு பயப்படாதவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதில் வேறொரு கள்ளன் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு ரெண்டாவது வார்த்தையாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் சொன்ன இயேசுவோடு அந்த கள்ளன் பேசின வார்த்தைகளும் அந்த அவனுடைய வேறொரு கள்ளனோடு பேசின வார்த்தைகளும் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கள்ளன் இகழ்ந்தான், தேவனுக்கு பயப்படாதவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் வேறொரு கள்ளன் அந்த கள்ளனை பார்த்து நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லையே என்று அவன் சொன்னான். அது மாத்திரமல்ல, அவனிடத்தில் பேசி முடித்த பிறகு இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னான், ஐயா என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்டான். இதில் ஒரு சில கருத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். ஒருவேளை இந்த ஒரு வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான் என்று தான் நாம் பார்க்கலாம். கடவுள் எல்லா மனிதனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அது என்ன வாய்ப்பு? ஒருவேளை வாய்ப்புகள் என்பது ஒரு நல்ல வேலைக்கு வருவதோ அல்லது நல்ல படிப்பு வருவதோ, இதெல்லாம் உலக வாய்ப்புகள். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போவது என்பதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற வாய்ப்புக்கெல்லாம் சிறந்த வாய்ப்பு. அதை மனிதன் எப்படி ஆகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பல விதங்களிலே அவன் ஒரு மனிதன் கடைசி வரை, அவருடைய வாழ்நாள் கடைசி வரை அவனுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஒருவேளை சிலருக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம், ஒருவேளை சிலருக்கு ஒரு முறை இருக்கலாம், ஆனால் சிலருக்கு பல முறை இருக்கலாம். ஆனால் சிலருக்கு ஆரம்ப வயதில் இருக்கலாம், சிலருக்கு நடு வயதில் இருக்கலாம், சிலருக்கு சாகும்போது இருக்கலாம். ஆனால் இந்த கள்ளனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால், அவன் சாகும் ஒரு சில நிமிடங்களிலே இறந்து விடுவான், தவறு செய்தவன் தான். எனவே அவன் நினைத்தான், ஆண்டவர் தவறு செய்தால் உலகம் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டது, ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டும். நடந்த சம்பவங்களெல்லாம் பார்த்தான், மக்கள் பேசுவதெல்லாம் பார்த்தான், இயேசு பேசுவதெல்லாம் கேட்டான். உடனே அவன் நினைத்தான், உண்மையாகவே பரலோகம் ஒன்று உண்டு, அதை கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், அவரே நம் பக்கத்தில் இருக்கிறார், இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை அவன் பயன்படுத்தி கொண்டான் என்று தான் நாம் பார்க்கலாம். ஒருவேளை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அவன் தப்பிதங்களை உணர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொன்னான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் தப்பிதங்களை நான் பாவி, நான் தவறு செய்து விட்டேன் கடவுளே என்று உணர்கிற ஒரு வாழ்வு தான் இருப்பதிலே மனிதனுக்கு ஒரு சிறந்த வாழ்வு. அதை என்றைக்கு நாம் நினைக்கிறோமோ அன்றுதான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரு முதல் படி என்று சொல்லலாம். ஆனால் அது மாத்திரமல்ல, தவறு செய்தலை உணர்வது மட்டும் வாழ்க்கை அல்ல. தவறு செய்தவனை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆண்டவரே இந்த என்னை நினைத்தருளும் என்று ஜபித்தால் நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லும் மாத்திரமல்ல, இவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை, கடவுள் பரிசுத்தர் என்று பார்த்தான். ஆண்டவரை தன்னையும் பார்த்தான், ஆண்டவரையும் பார்த்தான். ஆண்டவரே நான் பாவிதான், நீர் பரிசுத்தர் என்று பார்த்தான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார், இப்பொழுது இறந்து மீண்டும் உயிர் தெழுந்து எல்லா மனிதர்களையும் மீட்டெடுத்து அவர் பரலோகத்திற்கு அழைக்க வருவார் என்பதையும் அறிந்தவனாய்தான் அவன் கேட்டான், ஆண்டவரே நீர் வரும் பொழுது இந்த உலகத்திற்கு இப்பொழுது வந்து முடிந்து விட்டது, நீ பரலோகத்துக்கு போகிறீர் என்பதை உணர்கிறேன், மீண்டும் வருவீர் ஆண்டவரே, நீர் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் சுவாமியே என்று கேட்டான். ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்பதை புரிந்து கொண்டான், மீண்டும் இயேசு வருவார் என்பதையும் ஒரு சில நிமிடங்களில் புரிந்து அவன் சரிய ஜபத்தை செய்து விட்டான். ஏனென்றால் சிறிது நேரத்திலே அவனுடைய உயிர் பிரிந்துவிடும். எனவே அடியனை நினைத்தருளும் ஆண்டவரே ஒரு பெரிய ஜபம் அல்ல, அவனால் தெரிந்த ஒரு சின்ன ஜபத்தை செய்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மகனே நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் வா, என் கூட வா, நீ பரலோகத்து வா என்று அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராமிஸை கொடுத்தார். ஆங்கிலத்தில் டுடே யூ வில் பி வித் மீ, நீ என் கூட இருப்ப இன்றைக்கே. ஒருவேளை என்னுடைய உயிரும் ஒரு சில நிமிடத்தில் போய்விடும், உன்னுடைய உயிரும் இப்பொழுது ஒரு சில நிமிடத்தில் போய்விடும், ஆனால் நீ என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே,
நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் கட்டாயம் எல்லா மனிதனும் கொடுக்க தான் செய்கிறார். ஒருவேளை அந்த வாய்ப்பு ஒருவேளை சிலருக்கு ஒரு நேரம் வரலாம், சிலருக்கு பல நேரங்கள் வரலாம். ஆனால் சிலருக்கு அந்த கட்டாயம் வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுப்பார். சில நேரம் அந்த வாய்ப்பு கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் சிலுவையிலே தொங்கி கொண்டு இருக்கிற 2 கள்ளனுக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அதில் ஒருவன் அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு முறை வரலாம், பல முறை வரலாம். ஆனால் கடைசி நிமிடத்தில் வந்த வாய்ப்பை அந்த கள்ளன் பயன்படுத்தி கொண்டான். இன்றைக்கும் அந்த கள்ளன் நாம் நம்புகிறோம், அவன் தேவனோடு பரலோகத்தில் இருப்பான் என்று நாம் நம்புகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ வாய்ப்புகள் உண்டு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இந்த உலகத்திலே. ஆனால் எல்லா நிலைமையை காட்டிலும், எல்லா வாய்ப்புகளை காட்டிலும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுக்க தான் செய்கிறார். ஆனால் அந்த வாய்ப்பு ஒருவேளை வரலாம், பல முறைகள் வரலாம். இந்த நேரத்தை ஆண்டோடைய வார்த்தை கேட்கிற ஒருவேளை இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஒருவேளை இது எத்தனையோ சில வாய்ப்புகளை தவறவிட்டு பல வாய்ப்புகளாக இருக்கலாம். ஆனால் எந்த வாய்ப்பாக இருந்தாலும், ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் பயன்படுத்தும் பொழுது உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் பரலோக ராஜ்யத்தையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பதையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே கர்த்தர் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களின்படியே நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு வருவதற்கு பல வாய்ப்புகளை நீர் கொடுத்து வருகிறேன். இந்த வாய்ப்புகளை அறியாமல் அநேகர் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வேத புஸ்தகத்திலே 2வது நீர் சொன்ன சிலுவையில் தொங்கின பொழுது சொன்ன வார்த்தைகளிலே 2வது வார்த்தைகளிலே ஆண்டவரே, ஒரு 2 கள்ளனுக்கும் கீழே நின்று உம்மை பரிகசிக்கிற மக்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் அதில் ஒரு மனிதன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். எங்கள் வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு தருகிற வாய்ப்பை, பரலோகத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு தான் உலகத்தில் இருப்பதிலே சிறந்த வாய்ப்பு, ஒரு மனிதனுக்கு சிறந்த வாய்ப்பு. அதை நாங்கள் இழந்து விடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.